அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனலோட டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான். தம்ப்நெயில்ல இருந்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம பேன் கார்டை எப்படி ஆதார் கார்டு கூட லிங்க் பண்றது அப்படிங்கிற விஷயத்தையும், ஒரு பேன் கார்டு நம்ம மிஸ் பண்ணிட்டோம் தொலைச்சிட்டோம் அப்படின்னா எப்படி ஆன்லைன்ல நம்ம இன்னொரு பேன் கார்டு எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு பேன் கார்டு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒரு நார்மலான பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுல இருந்து ஒரு இஎஸ்ஐபிஎஃப் பிஎஃப் வித்ட்ரா பண்ற வரைக்கும் நமக்கு பேன் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தான். இந்த பேன் கார்டை ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணும் அப்படின்னா தான் அது ஒர்க் ஆகும். அந்த ஆதார் கார்டு கூட எப்படி லிங்க் பண்றது அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியாதங்காட்டி நம்ம நிறைய ஆன்லைன் சென்டர்ஸ் போய் மணி பே பண்ணி பண்றோம். ஆனா இது ஈஸியா நம்மளாலேயே பண்ணிக்க முடியும். அது எப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கூகுள்ல இ-ஃபில்லிங் அப்படிங்கறத டைப் பண்ணிக்கோங்க. அதுல வர ஃபர்ஸ்ட் லிங்க் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்குள்ள ஓபன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டோட ஃபர்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இ-ஃபில்லிங் அப்படிங்கிறதுல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் லிங்க். அதுல அவர் சர்வீஸ், நிறைய சர்வீஸ் கொடுக்குறாங்க. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஓபன் ஆகல லிங்க்ல பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஹோம் பேஜ்க்குள்ளேயே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா அவர் சர்வீஸ் இருக்கும். அவர் சர்வீஸ்ல நிறைய லிங்க் இருக்கு. இதுல செகண்ட் லிங்கா இருக்கிறது தான் லிங்க் ஆதார். இந்த லிங்க் ஆதாரை ஓபன் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, நம்ம பேன் கார்டு நம்பர் கேக்குது, ஆதார் கார்டு நம்பர். இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நமக்கு ஆதார் கார்டுல நம்ம நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரியான நேமை இங்க டைப் பண்ணணும். நம்ம ஆதார் கார்டு கூட கொடுத்துருக்க மொபைல் நம்பர் இத கொடுத்துட்டு நீங்க அக்ரி கொடுத்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அக்ரி கொடுத்தீங்கன்னா லிங்க் ஆதார் ஓபன் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா 5 மினிட்ஸ்ல ஆதார் கார்டையும் நம்ம பேன் கார்டையும் நம்மளால லிங்க் பண்ண முடியும். இது சிம்பிள் ப்ரொசீஜர். இந்த சிம்பிள் ப்ரொசீஜரே நிறைய பேத்துக்கு தெரியாதங்காட்டி ஆன்லைன்ல நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வெளியே போய் பே பண்ணி பண்றோம். பட் இதை நம்மளாலேயே பண்ணிக்க முடியும். அதாவது இ-ஃபில்லிங்ல ஃபர்ஸ்ட் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் லிங்க் குள்ள போனோம்னா அவர் சர்வீஸ்ல செகண்ட் லிங்க், அதாவது லிங்க் ஆதார் அப்படிங்கிற ஒரு லிங்க் குள்ள தான் இந்த டீடைல்ஸ் கொடுத்து, இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து ஐ அக்ரி அப்படி கொடுத்தீங்கன்னா லிங்க் ஆதார் வந்து எனேபிள் ஆயிடும். லிங்க் ஆதார் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க பேன் கார்டும் உங்க ஆதார் கார்டு கூட லிங்க் ஆயிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் நம்ம பார்த்தோம்னா, அதே மாதிரி பேக் போனோம்னா அவர் சர்வீஸ்லயே கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஷோ மோர் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா தான் ஓபன் ஆகும். அது கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் இ-பேன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இத ஓபன் பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்டா 5 மினிட்ஸ்ல உங்களால பேனை ரீடைன் பண்ணிக்க முடியும். அதாவது உங்க பேன் கார்டை நீங்களே எடுத்துக்க முடியும். உங்களுக்கு இ காப்பி ஆகட்டும், நீங்க இதவே வந்து ஜெராக்ஸ் சென்டர்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டாவே நமக்கு வெளியே எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த இ-பேன்ல செகண்ட் ஆப்ஷன் செக் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பேன் அப்படிங்கிறது. இது நியூ பேன் கார்டு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் இதே சர்வீஸ்ல நியூ இ-பேன் அப்படிங்கறத கொடுத்து நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டீடைல்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணா இதுல வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். பே பண்ணி நம்ம நியூவா பேன் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதே இ-பேன் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பி ரீடைன் பண்றது, நமக்கு இருக்க பேன் கார்டை திருப்பி எடுத்துக்கிறது. இதுல வந்து 3 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்டர் ஆதார் நம்பர், அதாவது உங்க ஆதார் கூட லிங்க் இருக்க மொபைல் நம்பர்ல ஆர் இமெயில் ஐடில ஓடிபி வரும். அந்த ஓடிபி வேலிடேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஸ்டேட்டஸ்ல டவுன்லோட் பேன் கார்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது உங்க ஆதார் கார்டு கொடுத்து நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும் உங்க மொபைல் நம்பருக்கு. அந்த ஓடிபியை என்டர் பண்ணி ஓகே கொடுத்துட்டாவே உங்க பேன் கார்டு ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிரும். நீங்க டவுன்லோடோட பேன் கார்டை ஒரு ஜெராக்ஸ் சென்டர்ல கொடுத்து கலர் காப்பி போட்டு நம்ம பிரிண்ட் எடுத்து இது பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் நமக்கு பேன் கார்டு. இது மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டன்டா பேன் கார்டு வேணும்னாலும் நம்ம ஆன்லைன்ல ஆதார் நம்பர் வச்சு எடுத்துக்க முடியும். இந்த 2 இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வேற என்ன டாபிக் வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.